ஏன் கடவுளை நம்ப வேண்டும்? நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வரை உள்ள இறைவசனங்கள் இதை பற்றி பேசுகின்றது. உன்னுடைய சொந்த ஆற்றலை நினைத்து நீ செயல்படாதே. எதை செய்தாலும் நீ கடவுளுடைய சித்தத்தோடு செயல்படு என்று இது நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பலத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது அங்கே நாம் தோற்று போகின்றோம். பயம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஞானத்தோடும் வல்லமையோடும் வழி நடத்துகின்றார். இதைத்தான் நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஒன்றும் அறியாத தேசத்திற்கு நீர் செல் என்று சொன்ன பொழுது அவர் கடவுள் மீது தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் செயல்பட தொடங்கினார். தாவீதுடைய வாழ்க்கையிலே போர்க்களத்தில் அவர் போரிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னையும் தன்னுடைய சக வீரர்களையும் கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் கடவுளுடைய கரத்தில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் வாழ்ந்ததால் தான் இன்று ஒரு மிகப்பெரிய வீர மங்கையாக, இயேசுவனுடைய தாயாக, அவர் வாழ்க்கை முழுவதுமே ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்க்கையாக இருந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். கடவுளை நம்புவோம். அவர்தான் வாழ்வு, அவர்தான் மீட்பு என்று நாம் நம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் அளவுக்கு அதிகமாக வரும். உங்கள் வாழ்க்கை இருக்கின்ற எல்லா ஆசீர்வாத தடைகளையும் இறைவன் உடைத்தெறிவார் என்ற நம்பிக்கையில இறைவனை நம்புவோம். இறை ஆசீரை பெறுவோம். God bless you.